நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோருக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள பிரதீப்பிற்கும் தனக்கும் கடந்த 7 ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை என பாஜக பிரமுகர் வினோஜ் பி. செல்வம் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். பிரதீப்போடு 7 ஆண்டுகளாக தொடர்பில் இல்லை என வினோஜ் பி. செல்வம் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை சொல்லுங்கள். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக போதைப் பொருட்களை விற்பனை செய்த பிரதீப் என்ற நபர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் பெங்களூரில் இருந்து இந்த போதைப் பொருட்களை வாங்கி வந்து சென்னையில பல்வேறு முக்கிய நபர்களுக்கு விற்பனை செய்ததாக அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தும் அதே போல கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில பிரதீப்போடு வினோபுஜி என்ற பாஜகவின் மாநில நிர்வாகி இருக்கக்கூடிய வினோத் செல்வம் என்பவர் இருப்பது போன்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் இவரையும் விசாரிக்க வேண்டும் என்ற போன்ற தகவல்களோடு இந்த புகைப்படங்கள் பரவி வரக்கூடிய நிலையில அது குறித்து வினோத் செல்வம் விளக்கம் அளித்திருக்கிறார். தனக்கும் பிரதீப்பிற்கும் கடந்த 7 வருடங்களாக தொடர்பு இல்லை எனவும் பிரதீப்பினுடைய பழைய நண்பர் எனவும் தெரிவித்திருக்கிறார். திருமணத்துக்கு பிறகு அவர் சேலம் உள்ளிட்ட இடங்கள்ல தங்கியதாகவும் எங்களோடு அதன் பிறகு அவர் தொடர்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எங்களது நண்பர் ஒருவர் தவறான பாதையில் சென்றது வருத்தம் அளிப்பதாகவும் எனக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். பிரதீப்போடு இருப்பது போன்ற புகைப்படங்கள் பரவி வரும் நிலையில் இந்த விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார். 2012, 2014 ஆண்டுகளில் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாகவும் கல்லூரி காலங்களில் படிக்கும் போது விளையாட்டுகள் போன்ற ஒன்றாக சேர்ந்து விளையாடும் போது அவரோட பழக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரதீப்போடு தனக்கு தொடர்பு இருந்தால் போலீசார் இந்நேரம் தங்களை விசாரணைக்கு அளித்திருப்பார்கள் என்றும் எனக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்றும் போலீசாரும் எந்த விதமான விசாரணைக்கும் தன்னை அழைக்கவில்லை என்றும் வினோத்ஜி விளக்கம் அளித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.